என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்ல சொல்றேன் கேளுங்க. என்னன்னா, விழுந்து போவது. ஆண்டவருடைய காரியங்களில் சரியாக இருந்துவிட்டு விழுந்து போகிற ஒரு காரியம். இந்த விழுந்து போகிற காரியங்கிறது நிறைய நடக்குது. நிறைய காரியங்கள் நிறைய இடத்துல இந்த காரியங்கள் நடக்குது. எல்லாருமே ஆரம்பிக்கும் பொழுது எல்லோரும் சரியான ஒரு நேரத்தில் தான் ஆரம்பிக்கிறாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் சரி, எல்லா விதத்திலுமே தேவனுடைய உறவுல எல்லாரும் சரியாக தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஆரம்பிக்கிற பொழுது இருக்க இருக்க மேலே போக வேண்டியவர்கள் இருக்க இருக்க சில பேர் கீழே போயிடுறாங்க. இதுதான் கிறிஸ்தவத்தில். அந்த கீழே போறவங்க ஏதோ அவர்களுக்கு மாத்திரம் வீழ்ச்சியை ஏற்படுத்துவதில்லை, அவர்களுக்கு மாத்திரம் பிரச்சனையை ஏற்படுத்துறதில்லை. கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே போல அபாயங்கள் நிறைய இருக்கு. என்னென்ன அபாயங்கள்னா, ஒரு மனுஷன் தேவனால் உயர்த்தப்படும் பொழுது இந்த மனுஷன் இருக்க இருக்க மேலே போனா எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆனா அதே மனுஷன் இருக்க இருக்க கீழே போயிட்டாருன்னா அவரை சார்ந்த அத்தனை பேரும் விழுந்து போறாங்க. அது மட்டும் இல்ல, அவரை சார்ந்த அத்தனை பேரும் விழுந்து போறது மட்டும் இல்ல, அவர்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் பயங்கரமாய் தூஷிக்கப்படுகிறது. இந்த காரியத்தை நான் ரொம்ப அண்டர்லைன் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு கிறிஸ்தவன் விழுந்து போனால் அவனுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் விழுந்து போகிறது, அவனுக்கு இருக்கிற மேன்மைகள் விழுந்து போகிறதுங்கிறது மட்டும் இல்லாம அவன் மூலமாக தேவனுடைய நாமம் மிக மிக மோசமாய் என்ன பண்ணப்படுகிறதுனா அசிங்கப்படுத்தப்படுகிறது. தேவனுடைய நாமம் மிக மோசமாக பேசப்படுகிறது. அப்ப பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் மிக சரியான ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம். அதே சமயத்துல மிக டேஞ்சரஸான இடத்துலயும் இருக்கிறோம். ஆசீர்வாதமான இடமும் கூட, அதே சமயத்துல டேஞ்சரஸான இடமும் கூட. ஆனா நீதிமொழிகள் புஸ்தகத்துல ஒரு வசனம் இருக்குதுங்க, அற்புதமா. சாலமோன் ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறாரு. நீதிமான்களின் பாதை அல்லது நீதிமான்களின் வாழ்க்கை அல்லது நீதிமான்களின் வழி, நீதிமான்களின் ஊழியம், நீதிமான்களின் குணம், நீதிமான்களின் ஜீவியம் சூரியன் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாய் பிரகாசித்து நடுப்பகல்ல அதனுடைய பிரகாசம் பயங்கரமாய் மாறுகிறதோ அல்லது மின்னுகிறதோ அதை போலதான் ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லி சாலமோன் என்ன பண்றாருங்க எழுதியிருக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாங்க, ஏன்னா அது ரொம்ப முக்கியமான வசனமா இருக்கிறபடினால. நீதிமொழிகள் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஏன்னா இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கைக்குரிய ஒரு வசனம். என் வாழ்க்கை இப்படிதான் இருக்குன்னு தேவன் விரும்புகிறார். வேற எந்த விதத்திலையும் தேவன் இருக்க வேண்டும் என்று விரும்புவதே இல்லை. நீதிமொழிகள் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனம். நீதிமொழிகள் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஏன்னா இதுதான் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டமாய் சித்தமாய் இருக்கிறது. எல்லாரும் வாசிக்கலாங்களா? 1 2 3 4. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும், நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தேவன் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய். ஆரம்பத்தில் பார்க்கும்போது இருட்டா இருக்குது ஒரு இடம். பாருங்க, இருட்டு வந்துருச்சு. 5 மணி 5:30 பார்த்தா இருட்டா இருக்குது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் வந்து மிட் நைட்ல பார்த்தா நம்ம தலை மேல சூரியன் இருக்குது, பார்த்தா அப்படியே வெளிச்சமா இருக்கிறது. அதை போல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று தேவன் என்ன பண்றாருங்க. இதுல எல்லாருக்கும் ஒரு வார்த்தை இருக்குது, பிரகாசம். எல்லாரும் சொல்லுங்க, பிரகாசம். பிரகாசம்னா ஜொலிக்கிறது. நம்ம வாழ்க்கை சூரியன் எப்படி இருக்கிறதோ, சூரியன் எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் வெளிச்சம் கொடுக்கிறதோ அதை போல என் வாழ்க்கை இருக்கணும்னு விரும்புகிறார். இன்னும் சொல்ல போனா நம்மளை ஒரு சூரியன் போல இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். எப்படி இருக்குன்னு விரும்புகிறாருங்க. ஒரு சூரியன் எப்படி இந்த பூமியில வெளிச்சம் கொடுத்து எல்லோரையும் வாழ வைக்கிறதோ, ஒரு அறிவியல் அறிஞர் சொல்றாருங்க, சூரியன் மட்டும் இல்லைன்னா, சூரியன் மாத்திரம் இந்த பூமியில ஒரே ஒரு சூரியன் மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்துல இருக்கிற ஒரு உயிர் கூட உயிரோட இருக்க முடியாதுங்களாங்க. இன்னும் சொல்ல போனா அதனாலேயே ஒரு மூட நம்பிக்கை வந்துருச்சு. என்ன மூட நம்பிக்கைன்னா, சூரியனை எல்லாரும் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூரியன் தானா நமக்கு பகவான்,
சூரியன் தான் நமக்கு கடவுள்னு வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சூரியன் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எந்த உயிரும் வாழ முடியாது, எந்த ஜீவனும் வாழ முடியாது, எல்லாருமே சீக்கிரமா செத்து போயிடுவாங்க. அப்ப நல்லா கவனிங்க, தேவன் நம்ம எப்படி இருக்க விரும்புகிறார்? ஒரு வெளிச்சம் கொடுக்கிற ஒரு சூரியனை போல நாம் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதுதான் உங்களை இன்னும் சொல்ல போனா நீங்களும் நானும் ஒரு சூரியன் மாதிரி. நீங்களும் நானும் எப்படிங்க? ஒரு சூரியனை போல ஒரு வெளிச்சம் தருகிற ஒரு மனிதனாய்